சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தினம் ரொம்ப ஸ்பெஷலா நமக்கு அமையப் போகுது. இந்தியாவுக்கும் யூரோப் யூனியனுக்குமான ட்ரேட் டீல் சைன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜனவரி 27 அப்படின்றது அன்அஃபிஷியலா இப்போ வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலா வரல. பட் சோஷியல் மீடியால வந்திருக்கிறது. ஜனவரி 27 இந்த ஃபார்மல் அக்ரீமெண்ட் சைன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆம், இதுல 2 விஷயமா நம்ம பிரிக்கலாம். இந்த ட்ரேட் டீல்ல என்னென்ன செக்டாருக்கு பெனிஃபிட்? யாருக்கு பெனிஃபிட்? அ இல்ல யாருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் இம்பாக்ட் எந்த செக்டாருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த ட்ரேட் டீல் மூலியமா? அ அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லாம ஜெனரல் பப்ளிக் இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன செக்டார் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு? இத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ட முழுமையா கத்துக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் நடந்துட்டுருக்கு. என்னோட வாட்ஸ்அப் யூஆர்எல் லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, இதில நம்ம கவனிக்க வேண்டியது 1994ல இந்தியாவுக்கும் யூரோப் யூனியனுக்குமான அக்ரீமெண்ட் வந்து கோஆப்பரேஷன் அக்ரீமெண்ட் அப்படின்னு ஒண்ணு சைன் ஆச்சு. 2006, 2007 பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் ட்ரேட் நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2007 டூ 2013ல இந்த டிஸ்கஷன் நடந்தது. 2013ல இது ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2021ல இந்த டிஸ்கஷன் மறுபடியும் ரீலான்ச் பண்ணியிருந்தாங்க. 2022 டூ 25 ரொம்ப ஒரு கன்டினியூயஸ் எஃபோர்ட். இப்போ இந்த எஃப்டிஏ அதாவது ட்ரேட் அக்ரீமெண்ட் அ கம்ப்ளீட்டா முழுமை அடைஞ்சு சைன் பண்றதுக்கான பாசிபிள் இருக்கு. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ட்ரேட் டீல் இது. இதில முக்கியமா நம்ம எவ்வளோ வேல்யூ அப்படின்னு இதில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவிலருந்து யூரோப் யூனியனுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6,00,000 கோடி ரூவா அளவுக்கு கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. சர்வீசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி $30 பில்லியன் அதாவது இது வந்து ஒரு 2லிருந்து 2,50,000 கோடி அளவுக்கு. அதேபோல யூரோப் யூனியன்லேருந்து இந்தியாவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5,00,000 கோடி ரூவா அளவுக்கான இம்போர்ட் நடக்குது. சர்வீசஸ்லயும் நியர்லி 1.9லேருந்து 2,00,000 crore கிட்ட இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இதில வந்து என்னன்னா, நம்ம கவனிக்க வேண்டியது எந்தெந்த செக்டார் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில ஃபர்ஸ்ட்டு வந்து இதில யார் வின் பண்ண போறாங்க, யார் லூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதும் நம்ம கவனிக்கிறோம். மொத்தம் 17% இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் யூரோப் யூனியனோட கான்ட்ரிபியூஷன் மூலியமா நம்ம இங்க பார்க்குறோம். டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸ் இதுதான். ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவுக்கும், இந்தியாவுக்குமான ட்ரேட் டீல் தொடர்ந்து டிலே ஆயிட்டு இருக்கிறது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். இதனால அதிகமா பாதிக்கப்பட்டது டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது டாரிஃப் 50% அமெரிக்கா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா விதிச்சது இந்த டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ இப்போ அகைன் இந்த இந்தியாவுக்கும் யூரோப் யூனியனுக்குமான இந்த ட்ரேட் டீல் டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் செக்டாருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். 2வது நம்ம இந்தியா எதில ஸ்ட்ராங் அப்படின்னா 2 இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஸ்ட்ராங். ஒண்ணு ஃபார்மாலயும், இன்னொன்னு ஐடி செக்டாரும். ஸோ அப்போ வந்து என்னன்னா, இந்த ஃபார்மா வந்து ஒரு பெனிஃபிஷியல் செக்டாரா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இங்க இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய செக்டார்ல கெமிக்கல், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, இன்ஜினியரிங் கூட்ஸ், ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இதெல்லாமே நம்ம இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய செக்டார் வைஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். இப்போ யூரோப்லேருந்து நமக்கு இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது, இண்டஸ்ட்ரியல் மெஷினரிஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். காரோட ஆட்டோ பார்ட்ஸ் இது, ஏர்கிராஃப்ட் எக்யூப்மெண்ட்ஸு, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸு, லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம இங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இதில நான் ஆல்ரெடி சொன்ன மாரி யாருக்கு இது ப்ளஸ் யாருக்கு மைனஸ் அப்படின்னா, ஆட்டோ அண்ட் ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ்க்கு இது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். இந்த ட்ரேட் டீலுக்கு அப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது யூரோப் யூனியனுக்கு ரொம்ப சீப்பரா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 1. 2வது அதே மாரி யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸோட வேல்யூ குறையிறதுக்கும், சீப் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நெறைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இன்னும் பல மடங்கு இன்கிரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதில வின்னர் யார் அப்படின்னா, டெக்ஸ்டைல், ஃபார்மா, ஐடி அண்ட் சாஃப்ட்வேர், இன்ஜினியரிங், ஆட்டோ மேக்கர்ஸ் ஒரு பக்கம் செலக்டிவா சொல்லலாம். இன்னொரு பக்கம் யாருக்கு நெகட்டிவ்னா,
டொமஸ்டிக் ஆட்டோ கம்பெனிஸ், இந்தியன் ஆட்டோ கம்பெனிஸு, சின்ன சின்ன ஸ்மால் மேனுஃபேக்சரர்ஸு, சம் ஃபார்மர்ஸ் இது வந்து ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக பார்க்கலாம். இப்போது இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடெண்ட் இந்தியா வந்திருக்கிறத ஒரு நியூஸ் இருக்குது டெல்லிக்கு. இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் ஜனவரி 27 சைன் ஆகிறதுக்கான ஒரு இம்பேக்ட். இதுக்கு முன்னாடி யூகேவோட நம்ம ஒரு ட்ரேட் டீல், யூஏஇயோட ஒரு ட்ரேட் டீல் நம்ம பண்ணியிருக்கோம். பட் அதை விட இது ஒரு பிக்கர் ட்ரேட் டீல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா யூகேவோட கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி, யூஏஇயோட நியர்லி ஒரு 8 லட்சம் கோடி. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 11 to 12 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு இந்த ட்ரேட் டீல் பிக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா டேரிஃப். இது ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் ட்ரேட் டீல் சைன் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ கரண்ட்லி மோர் தென் 100% டேரிஃப் இருக்குது யூரோப் யூனியன்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு. இது வந்து 40% இப்போ குறையிறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் இது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ரெண்டாவது, இந்த 40% இன்னும் லேட்டராக 10% ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கீ பெனிஃபிட்ஸ் என்னென்னா, கார் ப்ரைஸஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூரோப்பியன் கார் வந்து இந்தியாவில் இன்னும் நிறைய மாடல்ஸ் வந்து லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. மேக் இன் இந்தியா இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியாவோட எக்ஸ்போர்ட் க்ரோத் வந்து ஃபர்தராக, ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்லேருந்து வெளியேறிட்டு இருக்கிறாங்க. இந்தியா வந்து ஒரு பர்டிகுலர் எஃப்ஐஎஸ் ரீஜனல் பேசிஸில் ரொம்ப ஸ்டக்காகி நிற்கிறது. இப்போ இந்த யூரோப் யூனியனோட ட்ரேட் டீல், இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய அளவுக்கு அடுத்த லெவலுக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு லாங் டேர்ம் பர்பஸுக்கான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படின்னு வரும்போது, நான் ஆல்ரெடி என்னென்ன செக்டார் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு பாசிட்டிவ். ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் இன்னும் பாசிட்டிவாக டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜனவரி 26 இன்றைக்கி குடியரசு தினத்துக்காக ஹாலிடே ஸ்டாக் மார்க்கெட். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஜனவரி 27. ஸோ அன்றைக்கி தான் இந்த ட்ரேட் டீல் சைன் ஆக போகிறதாகவும் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தேன். ஸோ அப்படி இது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லை இந்த ஈவெண்ட் நடந்தால் மார்க்கெட்டுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். ஸோ ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் ஓப்பனிங் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இது வரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.